40 பேர் மரணம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை வேணாம், எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை தாவேக்கா ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அஜித்குமாரோட மரணம் நிகழ்ந்துச்சு, அதுல மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டப்ப இதே விஜய் தரப்பு எதிர்த்தாங்க. இப்போ இந்த விவகாரத்துல இந்த சிறப்பு விசாரணை வேண்டாம், மத்திய புலனாய்வு விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கறதோட நியாயத்தினால புரிஞ்சு கொள்ள முடியல. இந்த இடம் இல்லாம வேற இடம் கொடுத்திருந்தா இப்படி நடந்திருக்காதுங்கிறாங்க. இருக்கிறதுலே பரவாயில்லைங்கிற இடம் இதுதான். கரூர் திமுக சொல்றாங்கன்னா தாவேக்கா அப்படி சொல்லல. கரூர் உழவர் சந்தையை அவங்க பாத்துருக்காங்களா? கடந்த 5 மாவட்டத்தில் நடக்கல அப்படிங்கும்போது அப்ப இங்கேயும் நடந்திருக்காதுன்றதுனால கூட இந்த வாதமே ஒரு அபத்தமான ஒரு வாதம். கண்டிப்பா கவலைப்பட்டு இல்ல தம்பி, நான் இல்ல வெளிப்படுத்த வாய்ப்பே இல்ல. ஒரு வீடியோல போய் வாய்ப்பே கிடையாது. அந்த முகத்துல கொஞ்சமா சோகம் இருந்துச்சா? அதுக்குன்னு அழ முடியுமா? அவரு தலைவா படம் சிக்கல இருந்துச்சு, விஜய் ஒரு காணொலி விட்டாரு, அந்த காணொலியை எடுத்து போடுங்க. இப்ப விட்டார்ல காணொலி, 2 காணொலி ஒப்பிடுங்க. வீடியோல அதிகமா பேசலனா தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே ஒருத்தர் கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காருல்ல. ஏன் பேசுறீங்க? ஏன் வீடியோ காலுங்க? நேர்ல போய் ஆர்டர் சொல்ல எதுக்கு தடுக்குது? காவல்துறை மனு கொடுத்திருக்காங்க. ஏன் மனு? கரூருக்கு போறதுக்கு அவர் யார் தடை போட்டா? முதல்ல எந்த ஒரு தலைவனும் தன்னோட தொண்டர்களோ ரசிகர்களோ யாருமே உயிரிழக்க நினைக்க மாட்டாங்க. விஜய் சாகடிக்கணும்னு நினைச்சாரு, நான் சொல்ல வரல. அவரால் தான் அந்த மரணம் நிகழ்ந்துச்சுன்னு சொல்றேன். Adisia One World Kalapatti Premium Villa Plots with World Class Amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு இடுமான கார்த்திக் அவர்கள். வணக்கம் அண்ணா. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தரப்புல அந்த 40 பேர் மரணம் குறித்து எஸ்ஐடி அந்த விசாரணை போயிட்டு இருக்கும்போது அது வேணாம், எங்களுக்கு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை வேணாம், எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை தாவேக்கா ஒரு மனு தரப்பில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, அஜித்குமாரோட மரணம் நிகழ்ந்துச்சு. காவல் நிலைய படுகொலை, காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு கொடூரமான மரணம். அதில் தமிழ்நாடு காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்கு. அதில் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டப்ப இதே விஜய் தரப்பு எதிர்த்தாங்க. மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை அப்படின்னா அது தன்னாட்சிக்கு எதிரானது, மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைனா அது காலதாமதம் செய்யும் அப்படின்னு ஆதவர்ஜனா புதிய விளக்கத்தை கொடுத்தாரு. அப்படி மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிற இவங்க இப்போ இந்த விவகாரத்தில் இந்த சிறப்பு விசாரணை வேண்டாம், மத்திய புலனாய்வு விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறதோட நியாயத்தினால புரிஞ்சு கொள்ள முடியல. இல்லை இதை காலங்கடத்தணும்னோ இல்லை திசை திருப்பணும்னோ எதுக்காக சொல்கிறாங்கன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியல. இதில் அடிப்படையில் ஒன்று தான், இந்த மரணங்களுக்கு முதல்ல யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மூல காரணகர்த்தா விஜய் தான். அவரோட காலதாமதம், அவரோட மக்கள் குறித்தான அலட்சிய போக்கு, மக்களை மலிவாக மதிப்பிட்ட அந்த எண்ண ஓட்டம் தான் அது காரணம். குடித்த நேரத்துக்கு ஒரு போயிருந்தாருன்னா இல்லை குறைந்தபட்சம் தன்னார்வ தொண்டர்களை வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு குறைந்தபட்சமான அந்த உணவு, தண்ணீர் வசதி, இல்லை ஒரு ஒழுங்கு அமைக்கிறது, இதெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா 41 உயிர்கள் அநியாயமாக போயிருக்காது. இல்லை கடந்த 5 மாவட்டத்தில் நடக்கல அப்படிங்கும்போது அப்போ இங்கேயும் நடந்திருக்காதுன்றதுனால கூட இந்த வாதமே ஒரு அபத்தமான ஒரு வாதம். எல்லா இடத்துலையும் நடந்தால் அது திட்டமிட்ட சதி, எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தால் தான் விபத்து. இப்போ குஜராத் அகமதாபாத்தில் விமானம் வெடித்து இறந்து போகிறாங்க. ஏன் குஜராத்தில் மட்டும் வெடிக்குது, பெங்களூரில் ஏன் வெடிக்கலை, ஏன் சென்னையில் வெடிக்கலை, மும்பையில் ஏன் வெடிக்கலை அப்படின்னு கேட்டால் அது பைத்தியக்காரத்தனம். அங்கே மட்டும் தான் விபத்து. இதில் விக்கிரவாண்டி மாநாடு 440க்கும் மேற்பட்டவங்க மயக்கமுற்றதா சொல்லி தாவேக்காவில் இருந்த ஜெகதீஸ்வரன் பதிவு பண்ணுறாரு. அதே போல் அன்னை காலையில் நாமக்கல்லில் 34 பேர் மயக்கம் விடுறாங்க, திருவாரூரில் மயக்கம் விடுறாங்க, அரியலூரில் மயக்கம் விடுறாங்க. இப்படி எல்லா ஊர்களையும் மதுரை மாநாடு தொடங்கி எல்லா ஊர்களையும் மயக்கம் விடுறாங்க. அப்போ எல்லா ஊர்லேயும் பெரிய எண்ணிக்கையில் மயக்கமுற்று விடுறாங்க. மற்ற கட்சி கூட்டங்களில் ஒருத்தரோ 2 பேரோ யாராவது ஒருத்தங்க மயக்கம் விடுவாங்க, இல்லை அது நடக்காமலே கூட போகும். ஆனால் தாவேக்காவோட மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மாநாடு பரப்புரை எல்லா இடத்தையும் மயக்கமுற்று கீழே விழுறது சர்வசாதாரணமாக நடக்குது. அந்த ஊடகங்கள் பெருசுப்படுத்தாமல் கடந்து போகுது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஏறக்குறைய ஒரு 6 பேர் இறந்து போனாங்க. வரும்போதுன்னு விபத்து ஏற்பட்டு அப்பப்போனா ஒரு அந்த அந்த நாள் பொழுதுகளில் ஒரு 6 பேர் இறந்து போனாங்க. அந்த 6 பேர் இறந்து போன பிறகு அந்த மாநாட்டு மேடையில் அவங்களுக்கு ஒரு இரங்கல் தீர்மானமோ ஒரு 2 நிமிடம் ஒரு மௌன அஞ்சலி, ஒரு அகவணக்கம் அப்படின்னா எதுவுமே செய்யலை, அதை கடந்து போனாங்க. இப்படி அவங்க மாநாட்டில் பரப்புரைகள்னு தொடர்ச்சியாக மயக்கம் போடுறாங்க. அதோட நீட்சியாக தான் நடக்குது. இது கட்டுக்கடங்காத கூட்டம், அதிகப்படியான கூட்டம். அதன் விளைவாக இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் இந்த இடம் இல்லாமல் வேற இடம் கொடுத்துருந்தா இப்படி நடந்திருக்காதுங்கிறாங்க.
இருக்கிறதுலே பரவாயில்லைங்கிற இடம் இதுதான். இல்ல நீங்க திமுக சொல்றாங்கன்னா தாவேகா வந்து அப்படி சொல்லல. இந்த இடம் வந்து எங்களுக்கு தகுந்த இடம் கிடையாது. இது கரூர் உழவர் சந்தையை அவங்க பார்த்துருக்காங்களா? அது குறுகலான இடம். இன்னொரு இடம் கேட்குறாங்களா, ரவுண்டானாவே நம்ம கேட்குறாங்கல்ல, அந்த இடம் வந்து அந்த இடத்துல பக்கத்தில் அமராவதி ஆறு ஓடுது, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஒரு வேளை ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகுறது? ஆற்றுல விழுந்து செத்தாலோ இல்லை ஒரு தீப்பொறி ஏற்பட்டு பெட்ரோல் பங்கை வெடிச்சு இதானாலோ என்ன ஆகும்? பாரிய இழப்பாயிரும். அப்போ பரவாயில்லன்னு தான் இந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இந்த இடம் தகுந்தது இல்லைன்னா இந்த இடம் தான் தர முடியும்னு சொல்கிறப்ப, இல்லை கரூரில் பரப்புறே வேண்டாங்க நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு அறிவிக்க வேண்டியதானே, அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. கரூரில் நடத்தணும் ஏன் முடிவு எடுக்கிறாங்க? காரணம் ஒன்றே ஒன்று தான், திமுகவோட 30 விழா கூட்டம் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த சமயத்தில் நாம் வந்து இங்கே பரப்புரை செஞ்சு அதை விட அதிகப்படியான கூட்டத்தை கூட்டி காட்டினோம்னா அப்போ திமுகவை விட தாவேகாவுக்கு தான் ஆதரவு இருக்குது அப்படின்னு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கொள்கை, கோட்பாட்டு வாதங்கள், நிலைப்பாடு சார்ந்து பல கருத்துக்கள் இப்படியெல்லாம் வைக்கிறது கிடையாது. அவருக்கு முழுக்க முழுக்க கூட்டம். அந்த கூட்டம் விஜய் வந்து இப்படி பேசினார், அப்படி பேசினார், விஜய் இப்படி ஒரு வாதத்தை வச்சார் அப்படின்னு யாரும் விவாதிக்கிறது இல்லை, யாரும் பேசுறதில்லை. விஜய்க்கு கூடின கூட்டத்தை பாருங்கள். அப்போ விஜய் வந்து இந்த கூட்டத்தை வச்சு தான் அவர் வந்து மூலதனமாக அரசியலை ஓட்டிட்டு இருக்கிறார். அப்போ அந்த கூட்டத்தை கூட்டணும்னு நினச்சார். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, நாமக்கல்லில் காலைல 8:45 பரப்புரைக்கு 12 மணிக்கு வர்றாரு. அப்போ காலையில் ஒரு 6 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் வந்து சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இயற்கை உபாதையை கழிக்க முடியாமல் கால் எடுக்க நிற்கிறாங்க. அதை பற்றி எந்த கவலையும் வரல, அவங்களுக்கான எந்த வசதியும் செஞ்சு தரப்படலை. சாவகாசமாக 2 மணிக்கு மேலே வர்றாரு. அந்த பரப்புரை முடிஞ்சு சரி இதுதான் காலதாமதம் ஆயிடுச்சு, அடுத்த பரப்புரை சீக்கிரம் முடிச்சிடலான்ட்டு கரூருக்கு நாமக்கல்லேருந்து நினச்சா வந்து 50 நிமிஷத்தில் வந்துடலாம், 34 கிலோமீட்டர் தான். ஆனால் இவர் வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட நேரங்கிறது ஏறக்குறைய 5 மணி நேரம். ஏன் அவ்வளோ காலதாமதம் எடுத்துக்கணும்? இப்போ கரூரில் பரப்புரை முடிஞ்ச உடனே 5 மணி நேரம் கழித்து திருச்சி போலையே, உடனடியாக போயிட்டாரு திருச்சிக்கு. அப்போ வந்து போகிறப்ப அவ்வளோ வேகமாக போக முடியும்னா வர்றப்ப வர முடியாதா? அப்போ அதே கூட்டம் தானே. நினச்சா வாகனத்தை விரைவாக செலுத்த முடியும். ஆனால் வாகனத்தை விரைவாக செலுத்தாமல் ஒரு தேர் போல் அசைஞ்சு ஆடும். அந்த வாகனத்துக்கு பின்னாடியே தொண்டர்கள்லாம் வருவாங்க. நாமக்கல் எந்த கூட்டம் வந்துச்சோ அதே கூட்டம் அப்படியே வந்து கரூருக்கும் வரும். இந்த கூட்டத்தை காட்டி நாங்கள் தான் இங்கே மாஸ், எங்கள்கிட்ட பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு காட்ட முற்படுறாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ள பெண்கள் சிக்கனா என்னவாங்க, பிள்ளைகள் சிக்கனா என்னவாங்க அங்கே அந்த பற்றி எந்த கவலையும் இல்லை. இது என்னன்னா, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் சின்னஞ்சிறு பிள்ளைகள் அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜயை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அவள் பெற்றோர்கிட்ட வந்து விஜயை பார்க்க கூட்டு போ அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒரு வழி இல்லாமல் காசா பணமா சும்மா பார்க்கறதானே, இப்போ இலவசமாக பார்க்கறதானே கூட்டு போகிறாங்க. அப்போ அந்த கூட்டம் வந்துருச்சு. அப்போ இதில் வந்து ஒரு மாலை 4 மணி, ஒரு 5 மணி, இல்லை ஒரு 3 மணி இந்த மாதிரி பொழுதுன்னா இவ்வளவு உயிர் போயிருக்காது. ஏன்னா பகல் பொழுது யார் எங்கே விழுந்து நடக்கிறாங்க என்ன எதுவும் தெரிஞ்சிருக்கும். இருட்டுங்கிறதுனால ஒன்றும் தெரியல. அப்போ இருட்டானது அந்த 6 மணி 7 மணிக்கு மேலே ஆனது பெரிய சிக்கல். அந்த 7 மணி வரைக்கும் வளர்த்தது காரணம் ஏன்னா அங்கே கரூரில் வந்து அந்த ஜவுளி தொடர்பான வர்த்தகம், அந்த உழைக்கும் மக்கள் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு வார சம்பளம், சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு அவங்க வீதிக்கு வருவாங்க. அந்த மக்களை குறிவைத்து தான் தாமதமாக நடத்தப்படுது. அப்போ இந்த மரணத்துக்கு முழுக்க காரணகர்த்தா விஜய் வந்து திட்டமிட்டு பண்ணாருன்னு சொல்லவில்லை. விஜய் தான் முழு பொறுப்பு, முழு காரணகர்த்தா. விஜயால் தான் 41 உயிர் போயிருக்கு. அவர் தான் காரணம், அவர் தான் பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பை கூட ஏற்காமல் குறைந்தபட்சமாக அவர் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறதுனால அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுறதில்லை. அவர் மேலே வந்து வழக்கு போட்டு செயல்படுத்தப்படுறதில்லை. ஒரு தார்மீகம் தான், ஒரு அற உணர்ச்சி தான். நான் இந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்கிறேன், நான் வருந்துறேன், என்னால் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு மனசாட்சி கொண்ட மனிதத்தன்மை கொண்ட ஒருத்தன்னா என்ன ஆகும்னா அவனுக்கு குற்ற உணர்ச்சியை உறுத்திக்கிட்டே இருக்கும். அவன் வந்து இந்த மரணங்களுக்கு நான் வருந்துறேன் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னாதான் அவனுக்கே அது விடுபட முடியும். குற்ற உணர்ச்சி போட்டு அழுத்தும், மன அழுத்தமாக இருக்கும், மன உளைச்சா இருக்கும். நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் வருந்துறேன் அப்படின்னா தான் அவனே அதை விடுபட்டு கொஞ்சம் வர முடியும். உண்மையிலே வந்து ஒரு சராசரி மனுஷனாக இருந்தால் 41 உயிர் போனதுக்கு தான் காரணம்னு அவனுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவனால் இயல்பாக இருக்கவே முடியாது. அவனால் அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து விடுபட முடியாது. அவன் மன உளைச்சலின் உச்சத்துக்கு போயிடுவான். தற்கொலை என்ன கூட வந்தாலும் வரும். அவன் வந்து உளவியல் நிபுணரை சந்தித்து அவங்களோட கலந்தாய்வு பண்ணி அதுக்கு பிறகு தான் வர முடியும். ஆனால் விஜயால் 3 நாட்களில் எந்தவித முகத்தில் எந்த சோகமும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், எந்த இறுக்கமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக எங்கள் அரசியல் பயணம் இன்னும் விரியமாக தொடரும் அப்படின்னு பேச முடியுதுன்னா, நான் வந்து முதல்ல நினச்சேன்னா இந்த மரணங்கள் நிகழ்ந்த பிறகு, இந்த மரணங்கள் நிகழ்வதற்கு வந்து காரணம் அமைஞ்சிட்டு நிகழ்ந்த பிறகு ஒரு விமான நிலையத்தில் வந்து தப்பிச்சு ஓடுறாரு. அப்போ வந்து ஒரு நல்ல தலைவன் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் விஜய் இந்த காணொலியை பார்த்த பிறகு விஜய்ங்கிற ஒரு ஆள் ஒரு மனுஷனே இல்லை,
மனித தன்மை கொண்ட ஒரு கொடூரன், மிருகம்னு புரிஞ்சுக்கணும். இல்ல வீடியோல அதிகமா பேசல, ஆனா தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே ஒருத்தர் கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காருல்ல. ஏன் பேசுறீங்க? ஏன் வீடியோ கால்ங்கிறேன்? ஏன் வீடியோ கால்? குறைஞ்சபட்சம் உங்களால் வந்து உறவுகளை இழந்த அந்த குடும்பத்தாருக்கு நேரில் போய் ஆட சொல்ல எது தடுக்குது? காவல்துறை மனு கொடுத்துருக்காங்க. ஏன் மனு? கரூருக்கு போகிறதுக்கு நீங்களும் நானும் கரூருக்கு போகிறதுக்கு வந்து அனுமதி கட்டுக்கிறோமா? கரூருக்கு போகிறதுக்கு அவர் யார் தடை போட்டா? முதல்ல இல்லை, மறுபடியும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு அவருக்கு இயல்பாக அவர் போனால் காவல்துறை பாதுகாப்பு வழங்கும். அதை தாண்டி அவருக்கு மத்திய பாதுகாப்பும் இருக்குது. இப்போ போகிறதுக்குன்னு தடை யார் தடை போட்டா? அந்த எல்லைக்குள்ளே வரக்கூடாது ஏதாவது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையங்க. நடந்து 10 நாள் ஆயிடுச்சுங்க. எல்லாரும் அந்த உறவுகளை பறிகொடுத்த எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இழப்பு நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சிருப்பாங்க. இறந்துட்டாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வலியோடு இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ணீர் சுரப்பி வத்தி போகிற அளவுக்கு கண்ணீர் சிந்திருப்பாங்க. கண்ணீர் சிந்தி அழுது அரற்றி எல்லாம் முடிஞ்சு இழப்பு நிகழ்ந்துருச்சு, இதான் யதார்த்தம் அப்படின்னு புரிஞ்சு அவங்க வலியோடு இருப்பாங்க. குறைந்தபட்சம் நீங்கள் போய் ஒரு ஆறுதல் சொல்லலாம். நீங்கள் போன உடனே யாரும் சட்டையை பிடிச்சி உடுக்கப்படுறதில்லை, செருப்பு கழட்டி அடிக்கப்படுறதில்லை, யாரும் உங்களை வந்து சிலுவையில் அறையப்படுறதில்லை. தோளில் சாஞ்சு அழுவாங்க, கையை பிடிச்சி அழுவாங்க, இல்லை வந்து அவங்களோட படத்தை காட்டி அழுவாங்க. உங்களை பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்களேன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். ஒருவர் கூட விஜயை வந்து அவமானப்படுத்தும் விதமாக, அவமரியாதை செய்யும் விதமா யாரும் நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது மாண்பு. செருப்பு உடைஞ்சு அடிச்சாங்கல்ல, அப்படி இருக்கும்போது அப்ப தனிப்பட்ட முறையில் செருப்பெல்லாம் அடிக்கலங்க. யார் செருப்பு எடுத்து அடிச்சா? இல்ல கூட்டத்தில் செருப்பு எடுத்து வீசினவன் அவன் கவன இருப்புக்காக உயிர் போய்கிட்டு இருக்கு, பேச்சை நிறுத்து, இதை கவனி அப்படின்னு செருப்படுத்தி வீசுறான். வேற என்ன? தன்னோட தலைவனை போய் யாராச்சும் ஒரு தொண்டை வந்து செருப்பு கொண்டு அடிப்பானா? செருப்பை அடிக்கலங்க, வீசுறான். கவனம் இருப்புங்க, எடுத்து வீசி கவனம். தண்ணிக்கு எடுத்து விடலாம், வேற ஏதாச்சும் எடுத்து என்ன கையில கிடைக்க எடுத்து வீசுறான். அவன் செருப்பு எடுத்து வீசிட்டு ஒருத்தன் வந்து சைகை காட்டுவானா? எதுக்கு காட்டுறான்? ஒரு பையன் வந்து அந்த கூட்டத்துக்குள்ள அவனோட அந்த அந்த உடல் மொழி, அவன் வந்து கூப்பிடுறான், இங்கே பாருங்க பாருங்கன்னு கத்துறான். அது கேட்க மாட்டேங்குது. அவன் திரும்ப கத்துறான். அவன் சைகால சொல்றான், 10 பேர் வந்து மயக்க மூட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றான். யாருமே கவனிக்கல அப்படிங்கிறப்ப ஐயோன்னு தலைமையில கை வச்சுட்டு அவன் கதறான். அவன் கால் செருப்புக்கு இருக்கக்கூடிய கௌரவம் கூட விஜய் கிடையாது. அவன் கால் செருப்பு கூட விஜய் ஈடாக மாட்டார். அவன் கதறினான்ல, அவன் வந்து விஜயோட அந்த பேச்சு விஜய்னு அந்த சிலாகிக்காம உயிர் போகுதுன்னு கதறினான்ல, அதான் மனிதநேயம். அவன் தான் மனுஷன். அதுதான் வந்து அடிப்படையான பண்பு, மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பொது பண்பு. விஜய்க்கு தெரியாது அங்கே உயிர் போயிட்டு இருக்கு, மயக்கம் போடுறாங்கன்னு தெரியாது. நீங்கள் தரையில் நிற்கிற ஆட்களுக்கு அங்கே யார் இருக்கா இங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் அவர் மேலே நிற்கிறாரு, பேருந்து மேலே நிற்கிறப்ப மொத்த கூட்டமும் தெரியும், மேலேருந்து பார்க்க முடியும். அதில் வந்து நீங்கள் உள்ளார்ந்து பார்க்க வேண்டாம். ஆனால் உடம்புல சட்டை இல்லாமல் ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்கல்ல, விஜய் பக்கத்துலையே அதை பார்த்த மாத்திரம் என்னப்பாச்சு ஏன் அப்படின்னு ஏன் ஒரு வார்த்தை கேட்க முடியல? ஏன் கேட்க முடியல? அவசர ஊர்தி போகணும் அப்படிங்கிறப்பவும் பேச்சை தொடரலாமாங்கிறார். அவருக்கு வந்து எழுதி கொடுத்ததை அங்கே ஒப்பிச்சிடணும். கடைசியாக பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டை பாடி மொத்தமாக முடிச்சு விட்டணும். அந்த பேச்சை முடிச்சிடணும். அதை மட்டும் தான் கவனம் இருந்துச்சு. அப்படியே அங்கே உயிர் போகுது, தண்ணி தேவைப்படுதுங்கிறான்னா தண்ணி என்ன 2 பாட்டில் தண்ணி எடுத்து வீசுறத? அந்த தண்ணி பாட்டில் எடுத்து வீசினா விஜய் கொடுத்த தண்ணி பாட்டில் அதுக்கு முன்னடிப்பான். அப்போ இந்த இடத்துல பரப்புரையை நிறுத்தினா கூட பரவாயில்ல, பரப்புரை எடுத்தால் 100 நாள் நடத்த போகிறீங்க, உயிர் போகுதுல்ல. அப்போ அந்த நேரத்தில் அவ்வளவு அஜாக்கிரதை, அவ்வளவு அலட்சியம். இங்கே வந்ததுலேயும் அலட்சியம், பல மணி நேரம் காலதாமதமாக வர்றீங்க, கூட்டத்துக்குள்ளே முண்டி அடிக்கிறாங்க, நெரிசல் இருக்குது, தெரியாதா உங்களுக்கு? அந்த பாதுகாப்பு அதிகாரியே கிரவுடு வந்து பஸ்ட்டு ஓகையாங்கிறாரு, கிரவுடு வந்து வெடிக்குதுன்னா பெரிய அசம்பாவிதங்களை போதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த நேரத்துலையாவது எச்சரிக்கை உணர்வோடு விழிச்சு கொள்ளணும்ல. குறைந்தபட்சம் நிகழ்ந்துருச்சு, 30 பேர் செத்து போயிட்டான். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்று மருத்துவமனைக்கு போயிருக்கணும். மருத்துவமனைக்கு போக சூழல் இல்லைன்னா எங்கேயாவது பக்கத்தில் ஒரு விடுதலை தங்கிக்கிட்டு உடனடியாக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு களத்துக்கு போங்க, மருத்துவமனைக்கு போங்க, பாதிக்கப்பட்ட மக்களோட நில்லுங்க, ஆதரவாக நில்லுங்க, அவங்க உடம்பை அடக்கம் பண்ணுறதுக்கு இல்லை மீட்பு பணி மேற்கொள்றதுக்கு துணையாக நில்லுங்க, நான் 1 நாள் 2 நாள் கழிச்சு வர்றேன்னு அங்கேயே தங்கியிருக்கணும். இறந்து போனவங்க கட்சிக்காரங்கன்னா அந்த உடம்புக்கு கட்சி கொடியை போற்றி அடக்கம் பண்ணியிருக்கணும். கட்சி கொடி கம்பத்தில் வந்து அரை கம்பத்தில் வந்து கொடியை பறக்க விட்டுருக்கணும். விஜய் வந்து இறந்து போனவங்க உடம்பை அந்த படத்தை வச்சு அவர் வந்து ஒரு மலரடக்கம் பண்ணியிருக்கணும். எதுவுமே செய்யலையே. பனையூரில் வந்து எந்த வாகனத்தின் மூலமாக இவ்வளோ உயிர் போச்சோ அந்த வாகனத்துக்கு வந்து ஆயுத பூஜை நடக்குது. ஆனால் இறந்து போனவங்க படத்தை ஒட்டுமொத்தமாக வச்சு விஜய் ஒரு மலரடக்கம் செஞ்சாரா? இந்த திருச்சி குளித்தலில் வந்து செஞ்சுருக்காங்க. எங்க எப்போ விமர்சனம் வந்த பிறகு கடைசியா விஜய் ஏங்க பண்ணல? இந்த மானத்துக்கு ஏன் தார்மீக பொறுப்பேற்கல? அஜித்துன்னு ஒரு பையனை வந்து காவல்துறை அடிச்சு கொலை செய்யுது.
ஸ்டாலின் அடுத்து கொலை செய்ய சொல்லி செய்யலை. ஸ்டாலின் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்தின் குளறுபடியால், நிர்வாகத்தோட தவறான அணுகுமுறையால் ஒரு கொலை நிகழுது. அதுக்கு ஸ்டாலின் நேரடி பொறுப்பு இல்லை, ஆனால் தார்மீக பொறுப்பு. எப்படி வந்து அரியலூரில் வந்து தொடர்ந்து விபத்து ஏற்பட்டப்ப அது தார்மீக பொறுப்பேற்றாரோ லால் பகதூர் சாஸ்திரி, அதே மீது தார்மீக பொறுப்பேற்க கடமைப்பட்டவர் ஸ்டாலின். அவர் அந்த மரணத்துக்கு மட்டும் பொறுப்பேற்றார். ஏன் பொறுப்பேற்றார்னா, மற்ற மரணங்கள் செய்தியாகலை, 24 மரணங்கள் என்னமோ செய்தியாகலை, இந்த மரணம் செய்தி ஆயிடுச்சு, அதனால பொறுப்பேற்றார். அப்போ அந்த பொறுப்பேற்று அவர் அந்த நேரத்தில் வந்து சாரினார். நமக்கு இது விமர்சனம் இருக்குது, இது நாடகம்ங்கிற விமர்சனம் நமக்கும் இருக்குது. அவர் சாரி கேட்டப்ப இதே விஜய் என்ன சொன்னார், இதுக்கு மட்டும் சாரி சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் சாரி சொல்லுங்க சொன்னீங்க. இப்போ இந்த 41 மரணங்களுக்கு நேரடி பொறுப்பு நீங்கள், நேரடி பொறுப்பு, தார்மீக பொறுப்பு எல்லாமே நீங்கள் தான். குறைந்தபட்சம் அந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்கன்னு சொல்லணும்ல, வருந்துறன்னு சொல்லணும்ல, ஏன் சொல்லலை? இல்லை, அவங்க தான் திமுக மேலே குற்றம் சாமித்துறாங்களா? சதி நிகழ்ந்துச்சுங்க. என்ன சதி? கூட்டத்துக்குள்ள வந்தாங்க, 1000 பேர் நுழைஞ்சாங்க, கத்தியை வச்சு கிழிச்சாங்க, கத்தியை வச்சு குத்துனாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, குழந்தைய வந்து கழுத்தை அரிச்சு கொண்டாங்க, காலை வச்சு மிதிச்சாங்க, ரசாயனத்தை கொட்டினாங்க. இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? வேற எங்கேயோ இறந்து போய் உடம்பு கொண்டாந்து போட்டாங்க. இதெல்லாம் எங்கே நிகழ்ந்துச்சு? அத்தனை கேமரா இருக்குங்க. ஒரே ஒரு தொலைக்காட்சியை 15 யூனிட்டை போட்டிருக்கு. புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் 15 செய்தியாளர்கள் வந்து செய்தியை சேகரிக்க அங்கே களத்திருக்கிறாங்க. இப்படி எல்லா பிரதான தொலைக்காட்சி, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வடநாடு, கேரளா, இப்படி எல்லா பிரதான தொலைக்காட்சி ஊடகங்களும் இருக்குது. எல்லாரும் கேமரா வச்சுட்டு இருக்காங்க. அதே போல் விஜயோட பேருந்தில் வந்து அங்கேயும் கேமரா, ஒளிப்பட கருவி இருக்குது, அங்கேயும் ஒளிப்பட கருவி இருக்குது. அதே போல் எல்லார் கையிலையும் அலைவீச்சு இருக்குது. அந்த அலைவீச்சு எல்லாம் சும்மா இல்லை, எல்லாம் படம் பிடிக்கிறாங்க. இந்த எந்த ஆயிரக்கணக்கான கேமரா கண்களுக்கு தட்டுப்படாமல், ஒரு கண்ணில் கூட படாமல் யார் சாதி நிகழ்த்தினா, யார் கொண்டா? இப்போ கத்தியால் கிழிச்சான், குத்துறான் அப்படின்னா அந்த காயத்தோட கருது மருத்துவமனையில் எத்தனை பேர் சிகிச்சை பெற்றான்? எதுவுமே இல்லையே. அப்போ என்னன்னா, விஜயோட அஜாக்கிரதையால், அலட்சியத்தால் உயிர் போச்சு அப்படின்னு வந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த சாவை வந்து கொச்சைப்படுத்துறது. எங்கேயோ செத்து விழுந்து உடம்பு கொண்டாந்து இங்கே போட்டாங்களாம். அப்போ என்ன பிரச்சனை? இவ்வளவு 41 மரணம். இந்த இணையத்தில் உட்காந்து எழுதுனான்ல, அவனுக்கெல்லாம் ஒரு மரணம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், வலி, இழப்பும் தெரில. ஒரே ஒரு மரணங்க ஒரு தலைமுறையை வந்து அப்படியே திசை மாற்றி விட்டுருங்க, கண்டிப்பாக நிலகுலைய வச்சிடும். இப்போ ஒரு வீட்டில் எடுத்துக்கங்க, இதில் ஒரு வீட்டில் எடுத்துக்கங்க, 2 பெண் பிள்ளைகள், ஒரு கணவன், ஒரு மனைவி. ஒரு பெண் பிள்ளை இறந்துடுது. இப்போ ஒரு பெண் பிள்ளை மனைவியோடு அந்த கணவன் வாழ்கிறார். இப்போ இந்த கூட்டத்துக்கு போய் அந்த மனைவியும் அந்த பெண் பிள்ளை இறந்துட்டாங்க. ஒரே வீட்டில் வந்து ஒரே ஆணாயிட்டார். அவருக்கு 30 லட்சம் கொடுத்தாண்ணே, 40 லட்சம் கொடுத்தாண்ணே, அவர் மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி ஓட்டுவார்? வாழ்க்கை என்ன பிடிமானவங்களுக்கு? ஒரு 9 மாத கர்ப்பிணி பெண், அவங்க கணவனை இழந்துட்டாங்க. நாளைக்கு இந்த 1 மாதத்தில் பிள்ளை பிறக்கும். பிள்ளையோட தானும் தன் கணவனும் இவ்வாறு வாழணும், தான் பிள்ளையை இவ்வாறு வளர்க்கணும்னு எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க, எவ்வளவு ஆசையோடு இருந்திருப்பாங்க. இப்போ கணவன் இறந்துட்டான், மீதம் இருக்கக்கூடிய காலம் குறைஞ்சபட்சம் 40 ஆண்டு காலம் வாழ்வாங்கன்னா, இந்த 40 ஆண்டு காலமும் வலியோடு ரணத்தோடு ஒவ்வொரு நிமிடம் நினச்சி அன்றைக்கி ஒரு நாள் இந்த பரப்புரைக்கு விஜயை பார்க்க போகலன்னா நம்ம கணவன் உயிரோடு இருந்துப்பாரே அப்படின்னு வாழணும்ல. அந்த பிள்ளை பிறந்து வர்றப்பவே அப்பன் இல்லாமல் அப்பன் முகத்தை பார்க்க வருவான்ல. நாளைக்கு அக்கம் பக்கத்துக்காரன் வந்து அப்பனை முழுகிட்டு வந்தா அந்த பிள்ளைன்னு சொல்ல மாட்டானா? அந்த பிள்ளை வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப எல்லாரும் அப்பாவோட வர்றப்ப நம்ம அப்பா இல்லைன்னு வருந்துவான்ல. எவ்வளோ வலியாக இருக்கும். அந்த வலியை விடணும்ல. கண் பார்வையற்ற ஒரு தாய் வந்து தன் மகனை இழந்துட்டா. அவன் உலகத்தில் வெளிச்சத்தை பார்த்ததில்லை, ஆனால் வெளிச்சமன் நம்பின தன் மகனை அவனை இழந்துட்டா. பேசும் திறனற்ற மாற்றுத்திறனாளி தாய் தன்னோட மகனை இழந்துட்டு அவன் கதறக்கூடிய காட்சி. எல்லாரும் கதறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, ஓலமிடுறாங்க. அவனுக்கு அது கூட மொழி இல்லாமல் அவனால் கத்தி கூட முடியல. அந்த தாயோட வலி. இப்போ இந்த கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தாய், பேசும் திறனற்ற அந்த தாய், இவனுக்கெல்லாம் வாழ்க்கை என்ன பிடிமானம் இருக்குது? இவன் எதுக்காக வாழ போகிறாங்க? எவ்வளோ வலி. இப்படி இந்த 38 இருக்கும், எப்படி பார்த்தா 36 38 குடும்பங்கள். இந்த குடும்பங்கள்லாம் அடுத்த கட்டம் என்ன ஆக போகுது? அவனோட நம்பிக்கை போச்சு. அவங்க வந்து வலியோட ரணத்தோட ஒவ்வொரு நாளும் வாழணும், நடைபெறும் போல வாழணும். இந்த சமூக இழப்பு, இந்த 41 மரணங்கள் தந்த சமூக இழப்பு தெரியாதவன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, விஜய்க்கு முட்டு கொடுக்கணும். அப்படின்னா ரசிகை வரி உனக்கு, அப்படின்னு ரசிகை வரி. விஜய் வந்து ஒரு நல்ல தலைவனும் இல்லை, அவன் மனுஷனும் இல்லை. ஏதாவது ஒன்று இருந்தால் கூட இந்த விவகாரத்தை இவ்வளவு கேவலமாக அணியிருக்க முடியாது. எந்த ஒரு தலைவனும் தன்னோட தொண்டர்களோ ரசிகர்களோ யாருமே உயிரிழக்க நினைக்க மாட்டாங்கண்ணா. விஜய் வந்து சாகடிக்கணும்னு நினச்சாரு நான் சொல்ல வரல. அவரால் தான் அந்த மரணம் நிகழ்ந்துச்சுன்னு சொல்கிறேன். அவரோட அலட்சிய போக்கால்
மக்களை வந்து துச்சமாக நினச்சது. படப்பிடிப்பு 8:45 காலையில் நாமக்கல்ல படப்பிடிப்பு, காலையில் 8:45 நாமக்கல் படப்பிடிப்பு, 2 மணிக்கு போயிடுவாரா? போயிட முடியுமா? மதியம் கரூரில் வந்து 12 மணிக்கு படப்பிடிப்பு, 7 மணிக்கு போவாரா? போயிட முடியுமா? போனால் பல லட்சம் வந்து படப்பிடிப்பில் இழப்பு ஏற்படும். தயாரிப்பாளர் வந்து நஷ்டமடைவான், மனஸ்தாபம் வரும், படம் வந்து வெளியாகிறதுல தயாராகிறதுல சிக்கல் வரும். அப்போ ஆகக்கூடாது, குடித்த நேரத்துக்கு போகணும். அது தெரியுமில்ல விஜய்க்கு. அப்போ நாம் போனோம்னா உங்களுக்கு இழப்புங்கிறீங்கல்ல, படம் நஷ்டமாயிடுங்கிறீங்கல்ல, அங்கே வந்து வேலை வெட்டியை விட்டுவிட்டு தான் நினைக்கிறேன். அவனுக்கு சொந்தமாக பணிகள் இருக்கலாம், அலுவல் இருக்கலாம், அந்த நேரத்தை பூரா கொண்டாந்து உனக்கு செலவு பண்ணுறதுக்காக நினைக்கிறேன். அப்போ மனித வளம் விரயமாக்கப்படுது. மனித வளம் மட்டும் இல்லாத மனித உயிரும் போச்சு. இப்போ அதுக்கு யார் காரணம்? நீ முதல்ல அப்படி பண்ணுறியா? திருச்சியில் அப்படி தான் பண்ணேன், நாகப்பட்டினத்தில் அப்படி தான் பண்ணேன், திருவாரூரில் அப்படி தான் பண்ணேன். உனக்கு நோக்கம் என்ன? நாள் முழுக்க தொலைக்காட்சிகளை செய்தியாக இருக்கணும். நாள் முழுக்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் நாம் தான் செய்தி, அன்றைக்கி நாம் தான் பேசுபொருள், அடுத்த ஒரு வாரத்துக்கு நாம் தான் விவாத பொருள். அப்போ முழுக்க எதை பற்றியும் கவலைப்படாமல் அரசியல் ஆதாயம், லாபரட்ட கணக்கு, அதை எதிர்நோக்கியே இந்த வேலை நடந்துச்சு. அதனால தான் இந்த மக்களோட உயிர், உடல் நலன் எதுவுமே வந்து கவனத்தை கொள்ளலை. அதன் விளைவுத்தன உயிர் போச்சு. அப்போ நடந்து முடிஞ்ச பிறகு கூட அவர் குற்ற உணர்ச்சி இருந்துச்சா? கவலைப்பட்டாரா? இல்லை. கண்டிப்பா கவலைப்பட்டிருப்பாரு. இல்ல தம்பி, நான் இல்ல, வாய்ப்பே இல்லை. ஒரு வீடியோல போய் வாய்ப்பே கிடையாது. அந்த முகத்துல கொஞ்சமா சோகம் இருந்துச்சா? அதுக்குன்னு அழ முடியுமா? அவரு வீடியோல போய் ஒவ்வொன்று ஒப்பார வைக்க முடியுமா? ஒப்பார வச்சோம் நாங்க. அதாவது மன உளைச்சல் ஒருத்தன் இருக்கான், இவ்வளவு உயிர்கள் போச்சு, குற்ற உணர்ச்சி இருக்கான்னா சத்தியமா முகத்துல தென்படும். 100 விழுக்காடு தெரியும். நீங்க தலைவா பட சிக்கல் இருந்துச்சு, விஜய் ஒரு காணொலி விட்டார், அந்த காணொலியை எடுத்து போடுங்க. இப்போ விட்டார்ல காணொலி, 2 காணொலியை ஒப்பிடுங்க. அந்த தலைவா படத்தின் போது அவர் முகத்தில் தென்படக்கூடிய சோக ரேகை, கவலை, இருக்கும், அந்த மன உளைச்சல் அப்படியே முகத்தில் தெரியும். இல்லைதான் தெரிஞ்சிச்சா? சிஎம் சார் பழி வாங்கினா என்ன பழி வாங்குங்க, நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன். இது என்ன கேவலத்தனமான அரசியல்? இது திமுக பழி வாங்குற அளவு கூட ஒன்றும் பண்ணலடா. நீ நாம் தமிழக கட்சி திமுகவுக்கு தான் அவ்வளவு இருக்கும், களத்தில் வரைஞ்சு கட்டின்னு இருக்கோம். திமுகவோட பிம்பங்களை, திமுகவோட துரோகங்களை எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கி அம்பலப்படுத்தணும் நாம் தமிழக கட்சி. நீ திமுகவுக்கு என்ன பண்ண? நீ உன்னை பழி வாங்கணும்னு நினச்சா கூட ஒன்றும் பண்ணல. நீ இந்த விவகாரத்தில் இது என்ன நடக்குதுன்னா, இதை தாண்டி ஒன்று நடக்குது. அதிமுக, பாஜக இவங்க விஜய் எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட முடியாதா அப்படின்னு அதுக்கு வேலை நடக்குது, தேசிய ஜனதா கூட்டணிக்குள்ள. அப்போ 41 மரணங்கள், அந்த பிணங்களின் மீது ஒரு கூட்டணி அமைக்க வந்து கேவலங்கட்ட வேலையை அதிமுகவும் பாஜகவும் செய்யுது. இதில் நியாயமாக பார்த்தா விஜய் மேலே வழக்கு போட்டு அவரை கைது பண்ணியிருக்கணும், சட்டப்பூர்வமாக பார்த்தா. ஏன் அதை திமுக செய்யலை? அதையும் செய்யலை. ஆதவர்ஜனை கைது பண்ணலை, வழக்குள்ள கொண்டு வரல, புஷாந்த கைது பண்ணல, நிர்மல்குமார் கைது பண்ணல, அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணலை. என்ன பண்ணாலும் சிம்பத்தி ஆயிடும், பரிதாப உணர்ச்சியை கொண்டு வந்துடும். அப்போ நமக்கு வந்து அரசியலாக நமக்கு வந்து பின்னடைவை செஞ்சிருவோம் அப்படின்னு திமுகவும் லாபரட்ட எனக்கு தான் வருது. விஜய்க்கு அதை ஏற்றத்தை கொண்டு போய் நினைக்கிறாங்களா? இதை பண்ணால் விஜய்க்கு ஆதாயமாக போயிடுமோ அப்படிங்கிற லாபரட்ட கணக்கு. அப்போ என் திமுக, அதிமுக, பாஜக, தாவேக எல்லாருக்கும் இந்த 41 உயிர்கள் மரணங்களை தாண்டி அரசியல் ஆதாயம், லாபரட்ட கணக்கு தான் நடக்குது. கடந்த காலங்களில் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடியோட எடுத்துங்க, அரியலூர் அனிதா மரணத்துக்கு போயிருக்காரு, தூத்துக்குடி ஸ்டோலினுடைய மரணத்துக்கு போயிருக்காரு, அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாயம் குடிச்சு இறந்தவங்க அந்த மரணத்து கூட போயிருக்காரு. ஆனால் இப்போ 12 நாட்களில் கடந்து கூட இன்ன வரைக்கும் அந்த மக்களை போய் பார்க்கல நேரில். உனக்கு நெஞ்சில் ஈரமும் இல்லை, வீரமும் இல்லை, பயம், மக்களை சந்திக்க பயம். யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, யாராவது ஒருத்தங்க கூட்டத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு பயம். அதான் பயப்படுறேன். உனக்கு யார் தடை போட்டாங்க போடுறதுக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் வீடியோ காலில் பேசணும்? நீதிமன்ற உத்தரவை பெற்று அங்கே போவார். என்ன நீதிமன்ற உத்தரவு? எதுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கணும்? உனக்கு தடை போட்டிருக்காங்களா? இப்போ போனவொன்னே கூட்டம் கூட போதா பெருசா? போக வேண்டியதானே? போக துணிவு இல்லை, பயம். ஊடகங்களில் பேசுபொருள் ஆகிட்டே இருக்குது. அப்போ வீடியோ காலில் பேசுறது, பேசி சமாளிக்கிறது. வீடியோ காலில் மன்னிப்பு கேட்டதாக சொல்கிறாங்களே, ஏன் பொதுவில் மன்னிப்பு கேட்கல? பொதுவில் மன்னிப்பு கேட்டால் அரசியல் பிம்பம் உடஞ்சிடும். தான் காரணங்கிறது தெரிஞ்சு போவோம், தான் பொறுப்புன்னு தெரிஞ்சு போவோம். அது போனால் அரசியலை வந்து நம்ம முன்னோக்கி போக முடியாது. அந்த அற்பத்தனமான சில்லறைத்தனமான கணக்கு, அவ்வளோதான். இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு கொண்டு போகணும்னு சொல்லி தாவேக விருப்பப்படுறாங்க. அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாஜகவை சேர்ந்த உமா ஆனந்த் அப்படின்ற ஒரு கவுன்சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க, இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற போகணுன்ட்டு. ஏன் இது சிபிஐக்கு மாற்ற போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க? இதில் மத்திய புலனாய்வுத்துறை வந்து இந்த வழக்கை கையில் எடுத்தாங்கன்னா முழுக்க விஜயை இறுக்கி பிடிச்சிருவாங்க, நெருக்கி கொண்டாந்துருவாங்க, கூட்டணிகளை கொண்டு வந்துருவாங்க.
அப்போ பாஜக வந்து இதில் முழுக்க முழுக்க அவங்களுக்கு மனிதநேயமோ இல்லை மனித பற்றோ உயிர்கள் இழப்போ அது பாஜக ஒரு விஷயம் கிடையாது. பாஜக ஆயிரக்கணக்கான பலரக்கணக்கான உயிர்களை குடிச்சிட்டு தான் இங்கே வந்திருக்குது, ரத்தத்தை குடிச்சு தான் வந்திருக்கு. அப்போ பாஜகவும் விஷயம் கிடையாது. அவங்களுக்கு இந்த 41 பேர் மரணத்தை வச்சு விஜய்க்கு நெருக்கடியை ஏற்பட்டுக்கிற இந்த சூழலை வச்சு விஜயை கொண்டு வந்துடலாம். மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வந்துச்சுன்னா அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வழக்கு போயிடும். அப்போ நீ வந்து கூட்டணிக்குள்ளே வரலை, இந்த வழக்கில் உனக்கு இறுக்கி பிடிப்பேன் அப்படின்னு அழுத்தலாம். அதுதான் அவங்க வேலை பார்க்குறாங்க. அன்புமணி ராமதாஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படிதான். இப்போ அவர் என்னதான் அவர் அரசியல் முன்னெடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச அரசியல் இதை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் வீட்டில இருந்து அரசியல் பண்றாரு, எங்கேருந்து அரசியல் பண்ணாலும் அவருக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து திமுக எதிர்த்து திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்த நீங்க இப்போ திடீர்னு தாவேகா பக்கம் வந்து எதுக்காக நீங்க போறீங்க, திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்வளோ தரம் தாழ்ந்து, அதாவது நிறைய வந்து நிறைய இடங்களை பார்க்கும்போது அவர் நோக்கி ரொம்ப விமர்சனம் அதிகமாக பண்ணுறீங்க, பிணநாயகன் அப்படின்னு சொல்கிறீங்க, கொன்று புதைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இதெல்லாம் சைக்கோன்னு சொல்கிறதுலாம் சரியாக இருக்குமா? அதாவது ஒரு திருட்டு நடக்குதுன்னா திருட்டில் ஈடுபட்டவனை வந்து திருடர்னு சொல்கிறது கிடையாது, திருடன் தான் சொல்கிறோம். இன் விகுதி ஒருமையாக தான் விழிக்கிறோம். அதே போல் கொலைகாரனா கொலைகாரன்னு சொல்கிறது கிடையாது, கொலைகாரன் தான் சொல்கிறோம். ஒரு கொடுங்கோல்னா கொடுங்கோல்னு தான் சொல்கிறோம். இந்த விவகாரத்தில் மனித தன்மையே இல்லாமல் நடந்துக்கிட்ட விஜயை வந்து இவ்வாறு விழிச்சதே ரொம்ப குறைவானது, ரொம்ப குறைவாக விழிச்சிருக்கோம். இப்போ நான் அண்ணன் துரைமுருகன் எல்லாம் போய் நாங்கள் பார்த்துட்டோம். அண்ணன் சீமானோட போகிறப்ப நாங்கள் பார்த்துட்டோம். இந்த உடம்பை வந்து அவங்க சடலமாக கிடக்கிறத பார்த்துட்டோம். அவங்க உறவினர்கள் வந்து குடும்பத்தார் வந்து கதற காட்சியை பார்த்துட்டோம். பார்த்தப்போ அந்த வழி நமக்கு இருக்குது, வேதனை இருக்குது. அதுக்கு வந்து அவங்க பேசுகிறதுலாம் ரொம்ப குறைவு தான். விஜய் வந்து ரொம்ப நாகரிகமாக பேசணும்னா வச்சுக்கணும். அரசியல்லேருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்க விஜய். அறிவுறுப்பு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நானும் மக்கள் தான், நான் முடிவு பண்ணுறேன், என் கருத்தை சொல்கிறேன், மக்கள்கிட்ட வைக்கிறேன். என் கருத்து சரியாக தப்பான்னு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து குரூரத்தின் உச்சம் அதெல்லாம் வந்து இந்த மரணத்தில் 41 மரணங்களில் நான் பேச வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மரணங்களுக்கு முன்னாடி நாம் விஜய் விமர்சித்தோம், இப்படி விமர்சிக்கலையே. அதுவும் அரசியல் முரண், ஒரு கருத்தியல் மோதல், ஒரு சித்தாந்த சண்டை, அந்த நிலையோடு நின்றுச்சு. அப்போ ரொம்ப மரியாதை தான் விழித்தோம். ஆனால் இந்த மரணங்களுக்கு பிறகு, இந்த மரணத்தின் போது நடந்துக்கிட்ட விதம், மரணத்துக்கு பிறகு அவர் அதை வச்சு அரசியல் பண்ண நினைச்சது, இது எல்லாம் தான் உச்சபட்ச கோபத்தை வரவழைக்குது. அதனால் அதை பேசினா வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டீங்க அப்படின்னா உனக்கெல்லாம் அரசியலில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு துளி கூட தள்ள நடத்தும். நாம் தமிழர் கட்சி வந்து திமுக இதுக்கடத்துக்கு வந்து தாவேக்காரன் சொல்கிறானா, அரசியல் அவனுக்கு என்ன தெரியுமாடா? அவனுக்கு மக்களவைக்கும் மாநிலங்களுக்கும் வேறுபாடு தெரியுமா? ஏதாவது வரலாறு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சது பூரா உன்னோட வெட்டி தலைவன் தெரியும், டிவிக்குன்னு கத்த தெரியும், தலைக்கு மேலே துண்டை சுத்த தெரியும், வேறு என்ன தெரியும்? ஒத்த வழக்கு ஒரு கட்சி தாங்க மாட்டேங்குது. எனக்கு வந்து இப்போ எனக்கு கூட வேண்டாம், நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ சோதனை, அண்ணன் சாட்டை துரைமுருகன், அண்ணன் மதிவாணன், தம்பி தன்னக விஷ்ணு, இப்போ எனக்கு வந்து சம்மன் கொடுத்தாங்க, வீட்டுக்கு போகல சம்மன் கொடுத்தாங்க. இப்போ என்ஐஏ விசாரணை அப்படின்னப்ப ஐயோ இந்தியாவிலே வந்து அதிமுக்கியமான அமைப்பு விசாரணை அமைப்பு என்ஐஏ, அவங்க பிடிக்க நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு நாங்கள் யாரும் ஒருத்தர் கூட பயந்து ஓடலையே. 9 மணி விசாரணை, 9 மணிக்கு போய் நின்னோம், சிரிச்ச முகத்தோட உள்ளே போனோம். 8 மணி நேரம் 7 மணி நேரம் விசாரணை எதிர்கொண்டு வெளில வந்து சிரிச்ச முகத்தோட ஊடகத்தை சந்திச்சு நாங்கள் பேசணும். என்ஐஏ விசாரணைக்கு நீ வந்து உன் மேலே வந்து கொலை வழக்கு போடலை, கொலை முயற்சி வழக்கு போடலை. ஆனால் இந்த வழக்கு பயந்துக்கிட்டு ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர், தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர், அவர் தலைமுறையாக ஓடுறாருன்னா இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி? கட்சியின் தலைமை வீட்டுக்குள்ள, கட்சியோட பொதுச்செயலாளர் வந்து எங்கே இருக்காருன்னு தெரியல, ஒரு ஆள் டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டாரு, மற்றவெல்லாம் தலைமுறை ஆகிட்டேன். ஒரு சம்பவத்தில் அங்கே விபத்து அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க கூட, இந்த விபத்தில் நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, நம்மளால் நிகழ்ந்துருச்சு, நாம தான் முதல்ல களத்தில் நிற்கணுங்கிற அந்த குறைந்தபட்சமான அக்கறை இல்லாமல் எல்லா தலைவர் பெருமக்களும் கரூருக்கு ஓடினப்ப இவர் மட்டும் கரூரை விட்டு சென்னைக்கு ஓடினார். அவன் எப்படிப்பட்ட கட்சி? ஆபத்து சமயத்தில் தலைவனை அடையாளம் கண்டுக்கலாம்பாங்க. அதே போல் ஆபத்து சமயத்தில் தலைவன் சொல்கிறவனையும் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இப்போ கண்டு கொண்டுட்டோம், விஜய் எப்படிப்பட்ட ஆளும் கண்டு கொண்டுட்டோம். அவர் வந்து படங்களில் பேசினது எல்லாமே யாரும் எழுதி கொடுத்த வசனம், அது விஜய் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. பீஸ்ட்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு தொடக்க காட்சியில் குழந்தை இறந்து போகுது. அந்த குழந்தை இறந்துக்கு தான் காரணம் நினச்சிக்கிட்டு விஜய் வந்து குற்ற உணர்ச்சி ஏறுறாரு, மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு, தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாரு, உளவில் நிபுணரை பார்க்குறாரு. இதுதான் படத்தோட தொடக்க காட்சிகள். ஆனால் நிஜத்தில் 8-9 குழந்தை இறந்து போயிருக்கு. ஒட்டுமொத்தமாக 41 பேர், 16 பெண்கள். இதுக்கு துளி கூட ஒரு குற்ற உணர்ச்சி அடையலை. அப்போ எவ்வளவு குரூரமான மனப்போக்கு இருக்கும்.
அதனால் இந்த விமர்சனங்கள்லாம் குறைவுதான். இப்போ இறுதியான கேள்விண்ணா, நிறைய நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பித்த கொஞ்சம் காலகட்டத்திலேயே அதை வந்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க கூட அதை கொண்டு போய் இணைச்சிருப்பாங்க. இப்போ விஜய் வந்து இது கண்டிப்பாக ஒரு பின்னாடி தான் ஒரு கட்சிக்கு. இதனால் திரும்ப ஒரு சொன்ன மாதிரி வீரியத்தோட செயல்படுவாரா, இல்லை வேறு ஏதாச்சும் கட்சியோட கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குமா? அவர் என்னமோ பண்ணட்டும், நாசமாக போட்டும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து விழித்து கொள்ளணும். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மிக ஆபத்தான ஒன்று. பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் கும்பலை வந்து பிற்போக்கானவர்கள் அப்படிம்போம். அவங்கள விட பிற்போக்கானவங்க. மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை வந்து 40 ஆண்டு பின்னோக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த உதிரி கூட்டத்திட்டேருந்து, இந்த தற்கூரி கூட்டத்திட்டேருந்து, இந்த அரசியல் அறிவற்ற மூடர் கூட்டத்திட்டேருந்து நாம் வந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளணும், விழித்துக் கொள்ளணும். அவ்வளோதான். நிறைய தகவலை கூட பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.